ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ். என்னதான் நம்ம டெய்லி கிச்சனை க்ளீன் பண்ணாலும் ஓவர் த டைம் கிச்சன் டைல்ஸ் எல்லாமே எண்ணெய் பிஸ்கு கரை வந்துடும். கபோர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபுட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ஆகும். ஸோ நம்ம எப்போவுமே கிச்சனை க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஈஸியாக கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கிச்சன் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான க்ளீனிங் சொல்யூஷன், டவல்ஸ், ப்ரஷஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ரெடியாக வச்சிடலாம். அப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒன்று எடுக்கிறதுக்கு தனித்தனியாக போக தேவையில்லை. எல்லா க்ளீனிங் சொல்யூஷனும் ஒரே பிளேஸில் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன் சீலிங், கிச்சன் வால் எல்லாத்தையுமே டஸ்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது கிச்சனோட விண்டோஸ், டோர் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். என்னோடது கிளாஸ் டோர் தான், அதனால் நான் கிளாஸ் க்ளீனரை ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விண்டோ எல்லாத்தையுமே வைப் அப் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம விண்டோவோட ஃப்ரேம் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுறலாம். அடுத்து டோரையும் ஒரு ஈரமான துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி. அடுத்தது கிச்சனோட அப்பர் கேபினெட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். கேபினெட்டில் இருக்கிற எல்லா பாக்ஸஸையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டு ஆல் பர்பஸ் க்ளீனர் நான் கபோர்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சிட போகிறேன். இப்போ உள்ளே வச்சுருக்கிற எல்லா பாக்ஸையுமே ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கபோர்ட்லேயும் நாப்தலின் பால்ஸ் போடுறேன். கூடவே காக்ரோச் கில்லரோட ஜெல் எல்லா கார்னர்லேயும் அப்ளை பண்ணி விடுறேன். அப்போ கிச்சனில் எந்த பூச்சி தொல்லையும் இருக்காது. இப்போ நம்ம தொடச்சி வச்ச எல்லா பாக்ஸும் ட்ரை ஆன பிறகும் மறுபடியும் கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா அப்பர் கேபினட்டையும் நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஸ்பைஸ் கேபினட் க்ளீன் பண்ணுறேன். எல்லா ஜாஸையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு, ஸோ ஸ்பைஸ் கேபினட்டில் நிறையா ஃபுட் ஸ்டெயின்ஸ் இருக்கும். ஸோ ஆல் பர்பஸ் க்ளீனர் யூஸ் பண்ணி நல்லா வைப் அப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பைஸ் ஜார் எல்லாத்தையுமே ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம கேபினட்டில் ஸ்டோர் பண்ணிடலாம். அடுத்து கிச்சன் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற கேபினெட்டில் அந்த கார்னரில் எல்லாமே நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்கும். ஸோ அதில் மட்டும் நான் க்ளீனரை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஈரமான துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிட போகிறேன். அப்போ அந்த கபோர்டில் ஒட்டியிருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட அப்பர் கேபினெட் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கிற எல்லா அப்ளையன்சஸையுமே க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோவேவ் க்ளீன் பண்ணலாம். மைக்ரோவேவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் லெமன் பீசஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நம்ம பவுலில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மைக்ரோவேவ் ஃபுல்லாகவே நல்லா ஹாட் ஸ்டீம் இருக்கும். அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அடுத்தது மிக்ஸி க்ளீன் பண்ண போகிறேன். இதுலேயும் ஆல் பர்பஸ் க்ளீனர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ அதில் ஒரு சின்ன ஓப்பன் மாதிரி இருக்குது, அதில் நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு உள்ளே எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அப்போ அந்த இடுக்கில் இருக்கிற எல்லா அழுக்குமே நல்லா வந்துடும். ஸோ அவ்வளோதான், மிக்ஸி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கூடவே அந்த ஒயரையும் நல்லா வைப் அப் பண்ணி மிக்சியில் நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது கெட்டில் க்ளீன் பண்ண போகிறோம். கெட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் தண்ணியில் கொஞ்சம் லெமன் ஊற்றிட்டு, லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் அப்படியே உள்ளே போட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு
கீழே ஊற்றிட்டு நம்ம வழக்கமாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் ஸ்டெயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட கெட்டிலும் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்தது வாட்டர் பியூரிஃபையர். இதுலேயும் ஆல் பர்பஸ் கிளீனர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வைப்பப் பண்ணிடலாம். அந்த தண்ணி வர்ற டேப்லலாம் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே துணி எதுவும் போடாததுனால நிறைய எண்ணெய் பிசுக்கு வந்து மேலே டாப்பில் அப்படியே படிஞ்சு போய் இருக்குது. ஸோ நான் இப்போ இதில் வந்து ஆல் பர்பஸ் கிளீனர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு வைப் தான் பண்ணேன். அது ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு. அடுத்து ஆயில் ட்ரே க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஆயில் ட்ரேயில் வந்து ஆயில் பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய எண்ணெய் பிசுக்கு வந்து ஓவர் டைமில் அப்படியே கலெக்ட் ஆயிரும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இது எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் எல்லா ஆயில் பாட்டில் எல்லாமே ஒரு உட்டன் ட்ரேயில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து பிவிசி மேட் போட்டிருந்ததுனால அந்த உட்ரேயில் வந்து எந்த ஸ்டெயின்ஸுமே இல்லை. எல்லா எண்ணெய் பிசுக்கும் அந்த பிவிசி ஷீட்டில் தான் இருக்குது. ஸோ ட்ரே வந்து நம்ம சும்மா ஒரு துணி வச்சு வைப்பப் பண்ணால் போதும். இந்த ஸ்பூன்ஸ் லைட்டர்லாம் போட்டு வச்ச ஜக்கில் நிறைய எண்ணெய் பிசுக்கு அழுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக ஆயில் பாட்டில் எல்லாத்துலேயுமே நல்ல ஹாட் வாட்டர் வந்து உள்ளே ஊற்றி விட்டுடுறேன். ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றக்கூடாது, அப்புறம் கிளாஸ் பாட்டில் வந்து கிராக் ஆகிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நம்ம பாத்திரம் கழுவுற டிஷ் லிக்விட் வச்சு ஃபுல்லாத்தையும் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு எல்லாமே க்ளீனாக வந்துடும். ஹாட் வாட்டரும் டிஷ் லிக்யூடுமே நமக்கு போதும் எண்ணெய் ஸ்டெயின்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆயில் வைக்கிற ஸ்டாண்ட் அதுலேயும் கீழே எண்ணெய் பிசுக்கு இருக்கும், அதையும் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் ஆயில் ட்ரேயில் வச்சுருந்த எல்லாத்தையுமே டிஷ் லிக்யூட் யூஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். கீழே போட்டிருந்த அந்த பிவிசி மேட்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருந்த காஃபி மக், நைஃப் ஸ்டாண்ட் இது எல்லாத்தையுமே ஆல் பர்பஸ் கிளீனரை மைக்ரோஃபைபர் கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வைப்பப் பண்ணிக்க போகிறேன். இந்த யுட்டென்சில் ஸ்டாண்டில் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் அழுக்கு கலெக்ட் ஆகிருக்கு. அதனால் இதையும் டிஷ் லிக்யூட் யூஸ் பண்ணி உள்ளே ப்ரஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். அப்போ நல்லா க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான், கிச்சன் கவுண்டர் மேலே இருந்த ஆயில் ட்ரே மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி காய வச்சிடலாம். இதெல்லாம் நம்ம டெய்லி க்ளீன் பண்ண மாட்டோம், அதனால் டீப் க்ளீன் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இங்கே சிஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த க்ளீனர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும் இந்த க்ளீனர் யூஸ் பண்ணும்போது. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த சிஃப் க்ளீனரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுற போகிறேன். அப்படியே நம்ம ஸ்டவ்வுக்கு பின்னாடி உள்ள டைல்ஸ்லேயுமே நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அதுலேயும் இந்த சிஃப் க்ளீனரை ஸ்க்ரப்பரில் போட்டுட்டு பின்னாடி ஃபுல்லாக நான் தடவி விட்டுறேன். ஸோ நம்ம ஸ்டவ்வோட மற்ற பாகத்தை எல்லாத்தையுமே டிஷ் லிக்விட் வச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம். பத்து நிமிஷம் கழித்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஸ்டவ்வில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க தேவையில்லை. நார்மலாக தேய்க்கும் போதே நமக்கு அழுக்கெல்லாம் ஈஸியாகிடும். ஆனால் எப்போவுமே கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கறது நல்லது. அப்போ நமக்கு ஸ்க்ரப் பண்ணுற டைம் வந்து கம்மியாகும். இந்த நாப்க்கு இடையிலலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிடலாம். அப்படியே பின்னாடி டைல்ஸ்லேயும் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம்.
இப்போ ஒரு ஈரமான துணி வச்சு ஃபுல்லாத்தையும் நம்ம தொடச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்விட்ச் போர்ட்லேயும் நிறைய எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் பேடில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் எண்ணெயை ஸ்விட்ச் போர்டில் ஃபுல்லாக ரப் பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ரொம்ப அழுக்கு இல்லை அப்படின்னா நம்ம துணி வச்சு தொடச்சாலே போதும். நிறைய எண்ணெய் பிசுக்கு ஸ்விட்ச் போர்டில் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம இது மாதிரி காட்டன் பட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஸ்விட்ச் போர்டில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அடுத்தது கவுண்டர் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். மைக்ரோவேவை கொஞ்சம் தள்ளணும் அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ முதல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கிச்சன் கவுண்டர் ஃபுல்லாக நம்ம தொடச்சிடலாம். ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிற கிச்சன் கவுண்டர் ஸ்பேஸில் நமக்கு ஏதாவது சிந்துறதுனால நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதில் மட்டும் நான் கொஞ்சம் சிஃப்பை வந்து ஊற்றிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுற போகிறேன். உங்களுக்கு கவுண்டர் டாப் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இது மாதிரி டிஷ் லிக்விட் இல்லைன்னா சிஃப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வைப் பண்ணி விடலாம். நான் வந்து ஸ்டவ்வுக்கு கீழே மட்டும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். மற்ற இடத்துலலாம் அவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இல்லை. அதனால் ஆல் பர்பஸ் கிளீனர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கவுண்டர் ஃபுல்லாத்தையுமே நல்லா வைப் பண்ணியாச்சு. அடுத்தது கிச்சன் ஜிங்க்கை க்ளீன் பண்ணோம். கிச்சன் ஜிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கும் நான் அதே சிஃப் லிக்யூடே கிச்சன் ஜிங்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற போகிறேன். அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிங்க் வந்து நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். க்ளீன் பண்ணும்போது அப்படியே நம்ம டேப்பையும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். பிளேஸில் நம்ம வச்சுருக்கிற ஜிங்க் ஆர்கனைசரையும் நல்லா டிஷ் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணி ட்ரை பண்ண விட்டுட்டேன். இப்போ அவ்வளோதான், கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து கிச்சனோட லோவர் கேபினெட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயும் ஒவ்வொரு கேபினெட்லேயும் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஆல் பர்பஸ் கிளீனர் யூஸ் பண்ணி கபோர்டை நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம உள்ளே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்தது டஸ்ட்பினையும் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டஸ்ட்பினை க்ளீன் பண்ணி நல்லா வெயில் வர்ற இடத்துல காய வச்சிட்டோம் அப்படின்னா டஸ்ட்பினும் எந்த ஸ்மெல்லும் ஜெர்ம்ஸும் இல்லாமல் இருக்கும். எப்போதுமே டஸ்ட்பினில் கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு மேலே நீங்கள் கார்பேஜ் கவர் போட்டிங்க அப்படின்னா ஏதாச்சும் லீக் ஆச்சுனாலும் அது டைரெக்டாக டஸ்ட்பினுக்கு போய் பேட் ஸ்மெல் வராது, அந்த பேப்பர்லேயே அப்சர்வ் ஆகிக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம கிச்சன் ஃப்ளோர் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் லிக்விட் வச்சு வைப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.